இப்போ ஜோசியன்னா கூட அதுக்கு குவாலிஃபைடு தானாங்கிறது பார்க்கணும். நீ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி ரிட்டையர் ஆனவங்களாம் இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறேன்ட்டு வந்துட்டா மக்கள் வந்து ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்க, பெயினில் இருக்காங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது இப்படியாகலாம், பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும்னு கலெக்ஷனில் சில பேர் இறங்குறதுனால ஜோசியத்து மேலே சந்தேகம் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த உட்பிரிவிலிருந்து விட்டு வெளியிலே கூட போக மாட்டாங்க. எனக்கு இப்போ செங்கந்தம் முதல்ல இருந்து அகமணி முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்க அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராங்க. மாப்பிள்ளை கிடைக்கல, என்ன பொண்ணு கிடைக்கல, அது ரெண்டுத்துக்கும் பஞ்சமாக இருக்குதுல்ல. இந்த பொண்ணு நல்ல டாக்டர் படிச்சுக்கும், அவன் சாதாரணமாக கண்டக்டராக இருப்பான், அழகு கூட மேட்ச் ஆகாது, பணமும் கூட மேட்ச் ஆகாது. ஆனால் இது விரும்புது, அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் நடக்குது, இதில் உள்ளார இருக்க கம்யூனிட்டியில் நடக்குது. 30 இயர்ஸ் வந்தாலே ஜாதகமே பார்க்க வேண்டாம், அதை தூக்கி வச்சுருங்க. மன பொருத்தம் பாருங்கள், அந்த குடும்பம் பிடிச்சிருக்குதா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, அதை பாருங்கள். அதை எதையும் பார்க்க வேண்டாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ நீங்கள் சார் எல்லா சமூகத்திலையும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் கூட என்ன சொல்லாங்கன்னா குறிப்பிட்ட சமூகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பிராமண சமூகங்களில் கவுண்டர் பகுதியில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி முதலியார் சமூகத்திலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ முதலியார் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முதலியாரில் 6 உட்பிரிவு இருக்குது, பிள்ளைமாரில் ஒரு 36 உட்பிரிவு இருக்குது. இந்த முதலியார் பிள்ளைமாருங்கிறது ஒரே ஒரு பெல்ட் தான், டைட்டில் தான் வேறு, இது பட்டப்பெயர் தான், அது ஜாதி கிடையாது. முதலியாருங்கிறது ஜாதி கிடையாது, பிள்ளைமாருங்கிறது ஜாதி கிடையாது, இது ஒரு டைட்டில். ஜாதி அது உட்பிரிவு. அகமுடைய முதலியார், செங்குந்த முதலியார், தொண்டை மண்டல முதலியார், ஆதிசைவ முதலியார், அந்த மாதிரி வெள்ளாள முதலியார், இப்படி ஒரு உள்ளே வரக்கூடியது எல்லாமே வந்து ஒரு அதுதான் மெயின். கெசட்டில் வரக்கூடிய கவர்மெண்ட் அதில் அதுதான் கமிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த உட்பிரிவிலிருந்து விட்டு வெளியிலே கூட போக மாட்டாங்க. எனக்கு இப்போ செங்கந்த முதலியார் வந்து அகமுடைய முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்க அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன மாப்பிள்ளை கிடைக்கல, என்ன பொண்ணு கிடைக்கல, அது ரெண்டுத்துக்கும் பஞ்சமாக இருக்குதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கம்யூனிட்டி விட்டு வெளியில் போகிறத விட நான் உள்ளே இருக்கிற கம்யூனிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்றது. பிள்ளைமார்லேயும் வருது 36 உட்பிரிவில், முதலியாருக்கும் பிள்ளைமாருக்கும் வருது, முதலியாருக்கு உள்ளாருக்கும் வருது. அது ஒரு குட் சைன். ஃபஸ்ட்டு இவ்வளோ வருஷமாக ரொம்ப கன்சர்வேட்டிவாக உள்ளே உட்காந்துவங்க அதை விட்டு கொஞ்சம் முதல் இப்போ தானே ஒரு ஸ்டெப் வெளியே வராங்க. இது எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்குது. அது ஒரு பெரிய சேஞ்சிங் தான். இந்த மேரேஜுங்கிறது தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் நீ முன்னாடிலாம் 1க்கு 1+1 தான் பார்ப்பாங்க, இப்போ 1:40 உள்ளே இருந்தால் கூட பரவாயில்லன்னு வந்திருக்குது. அதுவும் ஒரு குட் சைனாக நான் பார்க்குறேன். இதெல்லாமே ஒரே டிஎன்ஏ அப்படின்ற எண்ணத்துக்கு வராங்க. நாளைக்கு இதே ஒரு 15 வருஷம் போச்சுன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் ஒரே டிஎன்ஏ தான் அப்படின்ற அளவுக்கு வரலாம். அது காலம்தான் பதில் சொல்லணும். அது இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்ல மாதிரி உட்பிரிவிலிருந்து வெளியே வந்தவங்க வந்து அது மாதிரி ஜாதி மாறி வேற ஜாதி வரும், காதல் திருமணம் பண்ணிக்கலாம், மறுமணம் பண்ணிக்கலாம், டெஃபினட்டாக அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சார் இது வந்து 2000 வருஷமாக போன ஒரு இடம் இன்றைக்கி ஒரு 100 வருஷத்தில் மாற்றிட முடியுமா? ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிட்டு தான் வருது. உலகமும் மாறிட்டு தான் வருது, இதுவும் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது ஒரு காலகட்டத்தில் மாறும். பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர பட் டெஃபினட்டாக மாறிட்டு தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் ஏதாச்சும் நிறைய சார், நிறைய மாறியோ இல்லைன்னா மறுமணம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தயார் அப்படின்னு 2 பேரும் மனம் ஒத்து வந்துட்டாங்கன்னா சம்பாத்தியம்லாம் டெஃபினட். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணங்கிறது எங்களுடைய அனுபவ ரீதியாக பார்த்தோம். இந்த பொண்ணு நல்ல டாக்டர் படிச்சுக்கும், அவன் சாதாரணமாக கண்டக்டராக இருப்பான், அழகு கூட மேட்ச் ஆகாது, பணமும் கூட மேட்ச் ஆகாது. ஆனால் இது விரும்புது, ரைட், சந்தோஷம். சரி, அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் நடக்குது, இதில் உள்ளார இருக்க கம்யூனிட்டியில் நடக்குது. அது ஒரு மாற்றம் மாறிக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல குட் சைனை தான் பார்க்குறோம். நான் சொன்னேன், இப்போ பையன் வந்து இப்போ கண்டக்டராக இருக்கான், ஒரு ரூட் பஸ்ஸில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. இந்த பொண்ணு MBBS படிக்கிறதுக்கு தான் பஸ்ஸில் போச்சு. அவன் பையனுடைய அந்த திறமை, அவனுடைய பேச்சு பார்த்தா விரும்பி வந்தவுடனே அவங்க அப்பா அம்மா வந்து பையனுடைய அப்பா ஒத்துக்கவே இல்லை. பொண்ணு டாக்டர் இருந்தாலும் நாளைக்கு விட்டு போடுவாங்க சார், அவங்களாம் நீ என் பையன் வாழ்க்கையே போயிடும், இன்றைக்கி ஏதோ தெரியுது இளமையில் பெண்ணிடுவாங்க, பையன் படிப்பு கிடையாது, அந்த பொண்ணு படிச்சிருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்கு, வேண்டாம், நாளைக்கு என் பையன் எதாவது பண்ணிக்கிட்டான் என்ன பண்ணுறது, பிரச்சனை வந்தா, அதனால் வேணவே வேண்டாம், இதை விட படிப்பு கம்மியாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என் வாழ்க்கை முக்கியம் உனக்கு அப்படின்னு. அதில் வந்தது. அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க, 2 பேரும் பிடிக்குதுன்னு, நீங்கள் கம்மியாக பிரச்சனை கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்கள் நடுப்புற எதுவும் பண்ணிக்காதீங்க, அந்த இதெல்லாம் பின்னாடி இதுதான் நடக்குமா அது நடக்குமா அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு. இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இது நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை, 2 பையனும் படிக்கிறாங்க, இங்கே SBO ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க.
நல்லா தான் வசதி வாய்ப்புமா இருக்காங்க. இன்றைக்கி அவர் படிப்பு அந்த பொண்ணு இவரை படிக்க வச்சு இன்னொரு டிகிரி வாங்கி இன்றைக்கி அதே பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே வந்துட்டார் அவர், ப்ரைவேட்டில் இருந்தவர். அதனால நான் எவ்வளோ பேர் இருக்குது வாழ்க்கையில் சார். இந்த பூமிக்கு பிறந்தாச்சு, வாழணும். மனசு செம்மையானால் மற்ற எல்லாமே மாறிக்கும் சார். கரெக்டடாக மைண்டில் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து நான் எப்படி பிடிங்க எடுத்துன்னு வர்றது, அவர்கிட்ட இருந்து எப்படி எடுத்துன்னு வர்றது, இவர்கிட்ட இருந்து எப்படி எடுத்துன்னு வர்றது, இந்த குறையெல்லாம் இருக்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படித்தது, அவங்க சொந்த ஊர் வேலூர், இங்கே சென்னையில் இருக்காங்க. தெரியாதனமாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே இது லவ் பண்ணி படிக்கிற காலத்துலேயே கல்யாணம் பண்ணிச்சு. தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அப்பா அம்மாவுக்கு ஷாக். ஒரே பொண்ணு, முன்னாடி செலக்ட் பண்ணிக்கிட்டா, ரைட் சந்தோஷம்ட்டு விட்டா. ஒரே மாதம் தான் அது வாழ்ந்தது, குழந்தை உண்டாயிடுச்சு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 2-3 மாதமாக டார்ஜிங். 3வது மாதமே பிரிஞ்சிட்டார். இந்த பொண்ணு அப்போ தான் வாழ்க்கைனா என்ன, எப்படி இது, அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் நம்ம பண்ணோம், இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது, எப்படி போய் அணுகிறது, வீட்டில் அது நிராதரவாக நிற்கிது அந்த குடும்பத்தில். அவன் வீட்டை விட்டு போ அப்படின்ட்டான். அது மாதமாக இருந்து வெளியில் வருது. அப்பாவோட சொன்னோன்னே அவர் நெஞ்சே அடைச்சி போயிடுச்சு. நான் வேண்டான்னு சொன்னேன்னாம்மா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இப்போ நான் எப்படி என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் இந்த விஷயத்தில், அது வேறு நான் மாதமாக வந்திருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் இவங்களை இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம் இது விராவிட அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா சும்மா இருக்க முடியுமா, குழந்தை பேத்து எடுத்தாங்க, வளர்ந்தாங்க. அதுக்கு இப்போ 2 வயசு. அந்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு ஒதுங்கி நின்றுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு, அப்பா எனக்கு கல்யாணம் இனி நடக்குமா எனக்கு அப்படின்னு அது கேட்கும்போது இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். அவர் சொல்கிற காலத்துலலாம் என்னது வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வயசுன்னு ஏறுது இல்லையா. இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு சொன்னால் உங்களுக்கு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும். அது ஒரு நாள் என்னை அப்ரோச் பண்ண வந்தாங்க. சார் இந்த மாதிரி சார் ஆயிடுச்சு, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணலாம் சார். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுத்தது வாய்ப்பு இருக்குது, அது கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணலாம். ஏன்னா அவசரப்பட்டு டக்குன்னு எதுவும் ஒரு அலைன்ஸ் கொண்டாந்து பண்ணால் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பேரிடியை தாங்க முடியாது. அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பையன் கண்டிப்பாக பார்த்துட்டு செய்வோம் அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அவரால் அவர் நடப்பணமாக தான் சுற்றினார் அது கல்யாணம் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல கொடுத்தோம். இன்றைக்கி அது சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. குழந்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வளர்கிறாங்க. இன்னும் நல்லா ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சு. இது ஒரு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவனுக்கு தலையில் முடி கொட்டிடுச்சு. அவர் நல்லா இருக்கும்போது நிறைய பார்த்துருக்காங்க. அது ஏனோ ஜாதக ரீதியில் அவருக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் விற்க வச்சுக்கிட்டாங்க. விற்க வச்சுக்கிட்டு அவருக்கு அலைன்ஸ் தரும்போது விற்க இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு காலகட்டத்தில் வெறுத்து போய் இடிஞ்சு உட்காந்துட்டார். இத்தனைக்கும் மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, வசதி வாய்ப்புமா இருக்கிறாரு. இது மனசில் டைஜஸ்ட் பண்ணிக்கிற எந்த பொண்ணுமே அவருக்கு விருப்பம் காமிக்கல. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு. இவருக்கு 36 வயசும். அவங்களுக்கு ஏற்கனவே லேட் மேரேஜ் ஆகிட்டுங்குது. அவங்க அப்பா அம்மா கல்யாணம் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக கழிச்சு தான் இவருக்கு குடும்பம் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஏஜ். அவங்களுக்கு பயம் என்னென்னா, நம்ம இருக்கும்போதே பண்ணிட்டா நல்லா இருக்குமே, நம்ம பையனை நம்ம வாழ்க்கையில் கரையாற்றணுமேன்ற அந்த டென்ஷன். இது இயற்கையாகவே இந்த முடியை இவருக்கு தலையிலேருந்து கீழே கொட்டிட்டதுனால இவருக்குள்ள ஒரு டிப்ரெஷன் மூடும் வந்துடுச்சு. இனிமேல் நமக்கு ஆக போகிறதில்ல அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரியாது. முதல்ல அப்புறம் கவுன்சிலிங்கில் வரும்போது வந்தாங்க. இந்த மாதிரி சமாச்சாரம். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வரும், டெஃபினட்டாக இருங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி அவருக்கு ஒரு நல்ல அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்னச்சா ஒரு சந்தோஷம், ஹாப்பி. நீங்கள் ஜாதகம் முதல்ல பார்த்துருப்பாங்க, நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. நிறைய ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்த ஜாதகத்தையே ரிஜெக்ட் பண்ண ஜாதகத்தையே திரும்ப எடுக்கிற மாதிரி வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போது அந்த பொண்ணு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதின்னு வச்சுங்களேன், பையன் ஒரு 70,000 ரூபா சம்பாதிக்கிறான். அன்றைக்கி அதை வச்சே மானான்னு இருப்பாங்க, நீ சரிப்பட்டு வராது அப்படின்னு. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் இது தள்ளி போயிருக்கும். அதுக்குள்ளே ஒரு 50 ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க, எதுவுமே செட் ஆகி மற்ற எல்லாம் பிடிச்சிருக்கும். மனுஷால் பிடிச்சிருக்குது, அது பிடிச்சிருக்குது. இந்த டிஃப்ரென்ஸில் தான் அவங்களுக்கு உள்ளர இருக்கும். இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்னும் சொசைட்டியில் 2 பேருக்கும் மேட்ச் இல்லைனாலும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணம். கடைசியில் வேறு வழி இல்லை, ஒன்றே சொல்லும், இதே பார்த்துருங்க பெட்டராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அது மறுப்பே கிடையாது. அன்றைக்கி அவர் ஆகாமல் இருந்தால் இவர் கண்டிப்பாக நடத்திடுவாங்க. அவருக்கு ஆய்ப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நடந்திருக்கு. பையன் அமெரிக்காவில் இருக்கான், இந்த பொண்ணு இங்கே பெங்களூர். ஸோ பெங்களூரில் இருக்கிறது முதல்ல அவங்கள வீடியோ காலில் பேசினாங்க. பேசிட்டு பையன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறான், இது செட் ஆகாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பொண்ணு சொல்லிடுச்சு, வேண்டாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. வேண்டாங்க, எங்கள் நல்ல இடங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள் பொண்ணு, என்ன குறை நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைங்க,
இந்த பொண்ணு தாங்க எனக்கு சந்தோஷம், எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னாரு. இந்த பொண்ணு தான் இப்போ வேணாந்து, ஏன்னா இது 1 லட்சம் சம்பாதிக்குதுங்க, அவன் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறான், அது சரி வருமா அப்படின்னு நான் சொன்னேன். சார் இனிஷியலாக இப்போ தானே போயிருக்கான் ஜாபுக்கு, நீ இந்தியன் மணி வேலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும், செலவு போவேன், ஃபியூச்சரில் நல்லா தான் வரும், நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க. இப்போ பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள், சம்பளத்தை பார்த்து பிடிக்குதுன்னு விட்டுருங்க. பையன் பிடிக்குதா, ஆட்டிடியூட் நல்லா இருக்கானா, அவங்க குடும்பம் நல்ல குடும்பமா, அதை பாருங்கள். பொண்ணு அதே மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அவங்களுக்குள்ளார பேச வைங்க, பேசி நல்லா இருந்துச்சுன்னா அது பொண்ணு சொல்லுதுன்னு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க. அது தெரியாது இல்லை, வீடியோவில் பார்த்தா என்ன தெரியும், டைரெக்டாக பார்த்தா தானே தெரியும். டைரெக்டாக பார்க்க வைக்கணும்னா ஏற்பாடு பண்ணுறேன், இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு வருவாங்க, வந்தாங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஏன் அவசரப்படுறீங்க? இல்லை சார் வேறு எதுனா பார்க்குறேங்க சார். சரி பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றும் ஆகலை அப்படி ஆச்சு. 2 வருஷம் ஓடி போச்சு. நான் நினச்சேன் முடிச்சிட்டே பொழுதால தான் அவருக்கு எப்படி கேட்டால் வரலன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் வரைய வந்தார், ஆன்லைனில் பார்த்து அப்படியே தான் சார் அந்த பையனு கூட கல்யாணம் ஆகலை, பொண்ணு சொல்கிறா அதையும் பாருங்கன்ற. நாங்கள் இது சரின்ட்டு அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ணி பார்த்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து அவங்களுக்கு இல்லைன்னா இதை விட்டு சொல்லியிருந்தாங்கன்னா 2 வருஷம் அவங்க கல்யாணம் ஆகி என்ன குழந்தை பிறந்திருக்கும், நேரம் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகிருக்கும். பட் என்னென்ன அவங்களுக்குள்ளார இது எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளார கிரக சூழ்நிலை அப்படி மறுக்கும். அது ஒன்று இருக்குது, கர்மான்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ஜாதக பொருத்தம் இல்லைனாலும் ஒரு வயசு தாண்டிடுச்சுனாலும் உறவுக்குள்ளே ரொம்ப அம்மாமா பண்ணத்தப்பட்டனா ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை. உண்மை 30 வந்தாலே ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு தான் சொல்லுது ஜாதகமே. ஒரு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஎல்பி அப்படின்றது ஒரு முறை இருக்குது. அந்த ஏஎல்பி முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் கரெக்டாக ஒவ்வொரு கட்டத்துக்கு 10 வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது. எவரி 10 இயர்ஸ் ஒரு லக்னம் மாறுது. பிறக்கும்போது இருந்த லக்னம் ஒரு 60 70 அடுத்து 6வது கட்டத்துக்கு போயிடுது அந்த லக்னம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பலன் வருது. 30 இயர்ஸ் வந்தாலே ஜாதகமே பார்க்க வேண்டாம், அதை தூக்கி வச்சுருங்க. மன பொருத்தம் பாருங்கள், அந்த குடும்பம் பிடிச்சிருக்குதா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, அதை பாருங்கள். அதை எதையும் பார்க்க வேண்டாம். வருமானத்தை கூட +or -10% இப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணாதீங்க. 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம 1 லட்சம் இருக்குது, ஒரு 80,000 இருக்கார், ஓகே ஃபைன் குட். 30 இயர்ஸ் வந்தாலே ஜாதகமே பார்க்காம போகிறது இன்னும் உத்தமமான நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். திருமணம் தள்ளி போகிறதுல ஜாதகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஜாதகம் நல்லது தான், அது பொய் கிடையாது. சொல்லக்கூடியவர்கள் தான் குவாலிஃபை ஆனவங்களான்னு பார்க்கணும். நல்ல சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, சில பேர் ஏதோ அன்றைக்கி கலெக்ஷனுக்காக பண்ணவங்களும் இருக்காங்க. இது யார் என்னன்றது எப்படி தெரியும்? டாக்டர்னா எம்பிபிஎஸ்ஸாக படித்தாரா இல்லையான்னு அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், ரெஜிஸ்டர்ட் பர்சன் இவர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நம்பிக்கை போலி டாக்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் ஒரு கலை எடுக்கிற வேலையை கவர்மெண்ட் பண்ணுது இல்லையா? இப்போ ஜோசியன்னா கூட அதுக்கு குவாலிஃபைடு தானாங்கிறத பார்க்கணும். நீ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி ரிட்டையர் ஆனவங்களாம் இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறேன்ட்டு வந்துட்டா மக்கள் வந்து ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்க, பெயினில் இருக்காங்க. அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது இப்படியாகலாம், பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும்னு கலெக்ஷனில் சில பேர் இறங்குறதுனால ஜோசியத்து மேலே சந்தேகம் வரும். ஜோசியம் பர்ஃபெக்ட், சொல்லக்கூடிய நபர்கள் பர்ஃபெக்டா அப்படின்றது அந்தந்த ஏரியாவில் மக்கள் தான் டிசைட் பண்ணணும், யாரும் குறை சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஏதோ தவறாக சொல்லி அந்த கல்யாணத்தை தள்ளி போட வச்சிடறாங்களா? தெரியாது இல்லை, ஏதோ ஒரு இதில் இங்கே கிரக சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி தான் டிலே ஆகும் அப்படின்னு கவுன்சிலிங் பண்ணாலே சரியாக இருக்கும். ஜாதகம் உட்பிரிவு அந்த மாதிரி ஒன்றுனா பார்த்து திருமணம் தள்ளி போய் திருமணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து காதல் திருமணம் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது தீர்வு கிடையாது காதல் திருமணத்துக்கு. நான் காதலுக்கு எதிர்ப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு அது சரி வரல. உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் காதல் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10 தான் பாண்டிங் நல்லா நிற்குது. 90% ஒவ்வொரு காலகட்டத்தில் போகும்போது அந்தந்த இடத்துல அது பிரேக் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒன்று பிரிஞ்சு கோர்ட்டுக்கு போய் தனியாக உட்காந்து சிங்கிள் பர்சனாக வாழணும்னு போகிறாங்க. இல்லைன்னா ரொம்ப ரேர் தான் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி பின்னாடியே ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்து அவங்கள பின்னாடி நிற்கிறது. நம்ம ஊருக்கு இன்னும் அது செட் ஆகலை சரியா. அவசரப்பட்டு அவங்களுக்கு விருப்பத்தின் பேரில் சுயநலத்தோடு தான் இந்த காதல் அப்படிங்கிறது. காதல்னால என்ன, சுயநலம். எனக்கு பிடிச்சிருக்குது, அப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பிடிக்குதோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஐ கோ ஹெட். அந்த சுயநலம் தான் அது போகுது. அப்போது அந்த சுயநலம் அதிகமாக வரும்போது சில டைமில் ராங்காக டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு அந்த கண்ணை மறைச்சிடுது. அவங்களுக்கு தெரியுது இல்லை நான் ஆத்மார்த்தமான காதல் பண்ணுறேன் அப்படின்னு. காதலுக்கு எதிரியாக இல்லை நம்ம. ஆனால் அதே நேரத்தில் அது பாண்டிங்கில் நல்லது கெட்டது இப்படிலாம் வருதும் பேசிக்கிட்டு உட்காந்தாங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். புரிதல் இல்லாமல் நான் ஒரு
சினிமாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு நீ ஒரு ஹீரோ கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்கு. அந்த எண்ணத்தில் பின்னாடி பிரச்சனை ஆகுது. பிரச்சனை வரும்போது சுற்றி இருக்கிறவங்க அவாய்ட் ஆகிடுறாங்க. நீ தானே போய் விரும்பினு நீயே பார்த்துக்க அவசரம், நான் வந்து என்ன பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு இவங்களெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. சில ஃபேமிலி தான் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு காம்பரமைஸ் பண்ணி வராங்க. அதுக்குள்ளே ட்ராவல் போயிடுது. மிசரபுளாக தான் நிற்கிது நிறைய இடத்துங்களில் நான் பார்க்குறேன். அரேஞ்சு மேரேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் இவங்களுக்குள்ள பெரியவங்க எடுத்து பண்ணுறாங்க. தனிமையில் உட்காந்து பேசி என்ன மாதிரி எனக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க உள்ளவே. அது அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணால் என்ன அவங்களுக்குள்ளார என்ன தோணுதுன்னா இவங்க ஏதோ ஃபீல் பண்ணி மனசில் அளவில் ரொம்ப பாதிச்சிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினோட ஊடே தான் அவங்கள வந்து சொல்லாமல் விட்டுறாங்க. அது பெருசாக முத்தும் போது தான் காதுக்கு வருது. போய் இவங்க போய் பேட்ச் பண்ண பார்க்குறாங்க. அதுக்குள்ளார எக்ஸ்ட்ரீமாக போயிடுது. பட் என்னென்னா அரேஞ்சு மேரேஜில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு நம்ம பின்னாடி ஒரு டீம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்கன்ற அந்த ஒரு மனசில் லேஸ் ஆகும். அது எந்த நம்ம பூமியில் இன்னும் அது எவ்வளோ காலம் போனாலும் அந்த பர்சன்டேஜ் இருக்க தான் செய்யும். பாரம்பரியம் அதனுடைய கல்ச்சர் அது வந்து யாரும் அழிக்க முடியாது. இன்னும் நினைச்சலாம் சார், போடும் மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்காரு, கிடைக்கவே இல்லை, வயசு தாண்டிட்டே இருக்குன்னு சொல்லி கொண்டது ஒருத்தருக்கு பிரச்சனை நல்லா வருது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி போய் கல்யாணமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து கணவரை இழந்த பெண்களை வந்து திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வராங்களா? வருது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப பெரும்பான்மையான வந்து அந்த பிரச்சனையே கிடையாது, வராங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவே தடுத்துடுறாங்க. தன் பையனுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு சிறுமை பண்ணுற மாதிரி மனசில் வச்சுக்கிறாங்க. என் பையனுக்கு என்ன ஓட்டை, நல்லா தானே இருக்கான், நல்லா தானே சம்பாதிக்கிறான், அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும், வேறு நல்ல இடத்துல அமையணும், அவங்க தான் அதை இழுத்துன்னு போகிறாங்க. காலகட்டத்தில் பசங்க நிறைய பேர், அதுவும் இந்த இது சொல்கிறது வந்து பிராமினில் அதிகமாக இருக்குது. 42 அதாவது பெற்றோர்கள் தடுக்கிறது போக வேண்டாம்னு சொல்கிறது, அது சொல்கிறீங்களா? பெற்றோர் தடுக்கிறதுல பையங்களே வேண்டாம், இதுக்கு மேலே நான் எனக்கு எதுக்குன்ற அந்த முடிவுக்கு வந்துடுறேன். நம்ம எவ்வளோ சொல்கிறோம், இல்லை சார் வேண்டாம், வாழ்க்கையில் நான் இப்படியே இருந்துடுறேனே, ஆயிடுச்சு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 40 வயசு இருப்பேன்னா எனக்கு தெரியாது, இருக்கிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாக இருக்குது. வருது, என்கிட்ட அதிகமாக வருது அது. அதான் பட்டு நடக்க மாட்டேங்குது. மற்ற கம்யூனிட்டியில் லேட்டானா கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணுறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வராங்க. இங்கே அப்படி இல்லை. எனக்கு கொஞ்சம் அந்த எதாவது சொல்கிறதுன்னா இந்த படிப்பறிவு தானே எல்லாருக்குமே மேக்ஸிமம் படிச்சுட்டு வரும்போது பரவாயில்லை நமக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் அதரத்தில் அந்த கன்சர்வேட்டிவ் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் அந்த கொஞ்சம் பிரச்சனை. அது போக மாறும். இப்போது சில இல்லை எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சில குடும்பம் வருது, அதுவே பெரிய குட் சைன். இதில் எல்லாம் பார்க்கலாம், இந்த கம்யூனிட்டிலாம் நீங்கள் பாருங்கள். இப்போன்னு அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக்குறேன். இப்போ பசங்களை சொன்னீங்க, இந்த மாதிரி பெண்களுமே திருமணம் பார்த்து தள்ளி தள்ளி போய் தனியாக வாழ்ந்து ஒரு கட்டத்தில் திருமணமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி தான் நிற்கிறாங்க. அவங்க பின்னாடி 40 வயசு அனுப்பி கல்யாணம் பண்ணணும்னு வரதில்லை, ரொம்ப ரேர் வரதுன்னு தான். பையன் வந்து 40 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணி வராங்க. அந்த பெண்கள் வந்து இப்படி நான் கம்ஃபர்டபுள் ஆகிடுறேன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் தான். அதாவது நம்மளுடைய பண்பாட்டுக்கு இது வந்து ஆபத்தானதுன்றது தான் எங்களுடைய கணிப்பு. ஒரு கால்கட்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு குதிரைக்கு ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி. பொண்ணுக்கோ பையனுக்கோ 2 பேருக்கும் அந்த பாண்டிங் இருக்கணும். அந்த பாண்டிங் இருந்தால் தான் ஒரு அச்ச உணர்வு வரும் மைண்டில். நம்ம எப்படி வாழணும் இந்த சமுதாயத்தில், அவங்களுக்கு மத்தியத்தில் எப்படி வாழணும், இப்படி வாழணும். அது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ண வைக்கும். இது இல்லைன்னா தான் தோன்றித்தனமாக மிருகத்தனமாக சொல்லப்போனால் அடுத்த வார்த்தை தான் ஒரு அடமெண்ட்டாக நான் தான் எல்லாம், எனக்கு என்ன டிசைட் பண்ணுறோம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தனித்தமான ஒரு குணாதிசம் போகிறது சமுதாயத்துக்கு கேடு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். மாப்பிள்ளைகளுக்கு பெண்கள் பார்க்குறது இல்லை, பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது விதத்தில் எத்தனை வயசு அதிகமான ஆட்கள்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க? 47 வயசு எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு கேஸ் 47 வயசுன்னு சொல்கிறது ஆணுக்கு. 47 வயசில் 47 வயசு வரைக்கும் அவர் கடினமே ஆகும். அதே பண்ணல, அவர் ஃபாரின் போனால் அங்கே வந்தேன், இங்கே இருந்தேன், அங்கே போனேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வயசான தோற்றமாக வருது இல்லையா, அவருக்கு கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணமே ஆகாது போலகுதுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன் சார், எதனா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. பட் அவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த 47 வயசுலேருந்து வர்றது வரக்கூடியவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். அவருக்கு அமைஞ்சுதா? அப்புறம் அமைஞ்சது. பட் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டது முதல்ல. என்னென்ன பொண்ணு பார்த்தவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, எதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் துட்டுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வாங்க. அதனால் எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அது பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். காலத்தின் கொடுமை, காலத்தின் கோலம் இவ்வளோ புரிதல் இல்லாததுனால இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஜாபுக்காக வேண்டியோ பணத்துக்காக வேண்டியோ இல்லை குடும்ப சூழ்நிலைக்காகவோ ஏதோ தள்ளி போடுறாங்க. இல்லை இவங்களுக்கே அந்த காலத்தை பயிர் செய்யாமல் விட்டதுனால அந்த வினை தான் பின்னாடி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறது.
அதனால் முதல்ல நம்ம சொல்லுவோம், சீக்கிரம் கல்யாணம் முடியுங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க, அப்புறம் பணத்தில் செட்டில் ஆகிறதோ தொழிலில் செட்டில் ஆகிறதோ அப்புறம். முதல்ல வாழ்க்கை உங்களை நெறிப்படுத்தும், உங்களை எழுத்துட்டு போகும். கல்யாணம் பண்ணிட்டாலே ஒரு கால் கட்டு போடுனா அதுக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. குடிச்சிட்டு வரவங்களை கூட கல்யாணம் பண்ணிட்டா அவன் குடிக்க மாட்டான். அது தவிர ஒரு சம்பாத்தியத்தை வச்சு கல்யாணம் இருக்கிறது கூடாதுங்கிறது என்னோட ஓரளவுக்கு சம்பாதியம் இருந்து அப்புறம் வாழ்க்கையில் அந்த பயம் உணர்ச்சி தான் அவங்கள இன்னும் அடுத்து 10 அடி ஓட வைக்கும். பின்னாடி கைடன்ஸ் இருக்கணும், பெரியவங்களோட கைடன்ஸு. அது கூடவே இருந்தால் மட்டும்தான் அவன் நேர் வழியில் கொண்டு போக முடியும். இல்லைன்னா தான் தோன்றித்தனமாக மாறிடுவான். அப்புறம் இந்த பொண்ணு தான் சஃபர் ஆகணும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனைங்கிறது என்ன? அதுக்கு தான் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங், போஸ்ட் வெட்டிங் கவுன்சிலிங். பேசிக்காகவே இந்த கவுன்சிலிங் நான் எதுக்குன்னா அறிவுரை சொல்கிறதா இல்லை, இது இந்த வாழ்க்கையோட தத்துவம், இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும், இது பல உதாரணங்கள் அது அவங்களுக்கு போட்டு காமிக்கும்போது தான் அவங்களுக்குள்ளார இதை உணர வைக்கிறது தானே, இந்த உணர்தல் தானே மெயின் முக்கியம். ஸோ அந்த உணர வைக்கிறதுக்கு அதுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, சேட் ஸ்டோரியும் இருக்குதே, ரெண்டு பக்கமே இருக்குதே. ஸோ இது இப்படி வைக்கிறோம், அப்புறம் அவங்களோட விருப்பம் தான் சூஸ் பண்ணுறது, யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த காலத்தில். கவுன்சிலிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தடு. இப்போ நீங்கள் வீட்டில் சொன்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதும்பாங்க. ஒரு படித்த ஒரு குவாலிஃபைடு டாக்டர், அவர் அட்வைஸர், ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருந்தாருன்னா அப்போ அது கதையே வேறு. 2 பேர் உட்கார வச்சு தனிமையில் உட்காந்து என்ன ஏதுன்னு அப்புறம் அவரோட ஆழம் தெரியும். அதுக்கப்புறம் பண்ணுறது இது சயின்டிஃபிக் மெத்தட். அவங்களுக்கு ஒரு தடவை பேச வச்சு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் என்ன மைனஸ் பாயிண்ட், இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட், 2 பேருக்கு பேசுறதுனால வரதுனால என்னென்ன இதுன்னு அது சுட்டி காமிக்கும்போது அணுகும்போது அவங்களுக்குள்ள ரியலைஸ் படிக்கும். இல்லைங்க அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருந்தார், அதனால் எனக்கு இந்த பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை. எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த திருமண பிரச்சனைங்க? பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இது இப்போத்துலேருந்து அந்த கலாச்சாரம் முதல்ல இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்கூலில், அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து சொல்ல வந்தால் அடுத்த ஒரு 40 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மாறும். 30 இயர்ஸ் தான் இன்னைக்குலேருந்தே கொண்டு ஆரம்பிச்சோம்னா இன்னும் மாறும். நம்மளோட கலாச்சாரம் இன்னும் பாண்டிங்கில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை பற்றி என்னாமல் பொருளாதார ரீதியிலே சிந்திச்சு நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு உட்காந்தோம்னா ரொம்ப கஷ்டம், ஒரு தறிக்கட்டு தான் ஓடும். இதை நிமித்துறதுக்கு அரசாங்கம் இல்லை, மக்கள் இல்லை, குடும்பம் இல்லை, ஊரே அப்படி தான் இருக்கும். அதனால் அது நல்லது அல்லன்றது தான் எங்களை மாதிரி. நம்ம இன்றைக்கி பிறந்தோம், இன்றைக்கி வளரும், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த கலாச்சாரம் இந்த பூமியில் வேறு விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா இந்த பிணைப்பை வந்து அட்வைஸ் பண்ணலாம் யாராவது, இது வாழும்போதே நம்ம கூடவே டியூன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சினிமா மோகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் நல்லதும் சொல்ல முடியும், கெட்டதும் சொல்ல முடியும். கெட்டது தான் இது அதிகமாக இருக்கும் இதாங்களா. ஆனால் இந்த மாதிரி குடும்ப ரீதியில் இந்த குடும்ப பாங்கான அந்த மாதிரி ஒரு கதைகளை நம்ம கொண்டு போனோம்னா மக்கள் ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு புரிதல் வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்து இப்போ கேட்டு வளர்ந்தால் தான் சார் பின்னாடி வரும். எதுவுமே தொடாமல் வெறும் நெகட்டிவாகவே பண்ணிவிட்டு நாளைக்கு நீ நல்லவனா இப்போவா அப்படின்னா வராது. அது இன்ச் பை இன்ச்சாக அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் அந்த ஏஜில் போட்டுகிட்டே வரணும். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த சமுதாயம் அப்படி தான் கற்றுக்காத்துருக்காங்க 2000 வருஷமா. இது நம்ம டேர்ன், இது நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும். நம்மளும் தவறோம்னா இந்த பூமி நம்மளை மன்னிக்காது. நன்றி சார், ரொம்ப நன்றி. நம்மளுடைய வாவ் தமிழா இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு பிரகாசமாக எல்லோரும் இதை கேட்டு கண்டிப்பாக இது ஒரு திருப்பு முனையாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி சார்.